நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். கில்லி பிரியாணி, அது ரோட்டு கடை பிரியாணிம்பாங்க. ஆனால் இது இன்றைக்கி வந்து ஹைஜீனிக் குவாலிட்டி ஆகிடுச்சு எல்லாமே. ரோட்டு கடையில் சாப்பிடும்போது உங்களுக்கு நோய் வராது. ரோட்டு கடையில் என்ன வித்தியாசம்னா, பெரிய ஹோட்டலில் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து காரம் ஜாரம், உப்பு புளி காரம் ஜாரெல்லாம் மைல்டு பண்ணுவாங்க. இப்போ மைல்டு பண்ணும்போது என்னன்னா அது பாடிக்கு நல்லது. மெயினாக ஹோட்டல்ஸ் நான் பார்த்த வரலையும் பிராண்டட் ஹோட்டல்ஸ் எல்லாமே ஒரு 40 to 50 உள்ளவங்க சாப்பிட்லாம். 60க்கு மேலே உள்ளவங்க ஹோட்டல் சுத்தமாக அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஹோட்டலில் வந்து அவங்க வந்து 60 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு தான் ஸ்பெஷல் கேர் எடுக்கிறாங்க. சீரியஸ் 60லேருந்து 100 வயசு உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் ஹோம்லி குக்கிங் தான் பண்ணி ஆகணும். வேறு வழி இல்லை, ஆப்ஷன் கிடையாது. 60லேருந்து 100 வரலையும் பொதுவாக 60 ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து பாடி எல்லாம் ரொம்ப உணவை விட்டால் வேறு வழி கிடையாதுங்கிற மாதிரி ஆகிடும். 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் யாருன்னா இந்த 60 வயசுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருங்க. 60 வயசுக்குள்ளே உங்களுக்கு டைம் சாப்பிட்றதுக்கு என்ன ஆசையோ 60க்குள்ளே மெயினாக ஃபுட்டு. 60க்கு மேலே உங்கள் பாடிக்கு வந்து நீங்கள் மெயினாக 3 ஐட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும். சர்க்கரை, உப்பு, அது கார்போஹைட்ரேட்டு. வெஜிடபிள் கார்போஹைட்ரேட் கட் பண்ண வேண்டாம். ரைஸ் கார்போஹைட்ரேட்டு, ரைஸு இப்படி கோதுமையிலையும் கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ மெயின் டிஷ் வந்து அவாய்ட் பண்ணி ரைஸ், ஆமை, குதிரைவாளி, இது மாதிரி ஒரு 10-12 டிஷ் இருக்குது. ரைஸ் இது டிஷ்ஷுங்களோட வகைகள் இருக்குது, திரை வகைகள். அதை ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் ஹெல்த்து நல்லது. நான் வந்து மெயின்லி இப்போ வந்து குக்கிங் சேனலில் வந்து எனக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. என்ன கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். சினிமாவெலாம் ஒன்றும் வருமானம் கிடையாது. சினிமா வருமானத்தை வச்சுக்கிட்டு நான் குக்கிங் சேனலை டெவலப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது வந்து நல்ல ரெசிபியாக போடணும். உங்களுக்கு வந்து ஸ்பெஷலி நான்வெஜ், அதுலேயும் ஹைஜீனிக் ஃபுட்டு. ஹைஜீனிக்னால் மட்டன் 8 கிலோ வெயிட் உள்ள ஆடு தான் இப்படி வாங்கணும். அது 8 கிலோ ஆடு வந்து தேடி கண்டுபிடிச்சி அதில் வந்து போன்லெஸ் மட்டன் ப்ளஸ்ஸு சில்லி இது நல்லி வந்து வித்து இதோட. ஸோ போன்லெஸ் வித்து நல்லி வித்து கறி, நல்லி வித்து கறியோட இன்றைக்கி வந்து ஒரு பிரியாணி செய்கிறேன். செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதனால் நான் இதை செய்ய ஆரம்பிச்சிடுறேன். ஸோ ஐ லவ் குக்கிங். மேபி கடவுள் கண்ணை திறந்துட்டார். இந்த டாப் குக்கு டூப் குக்குன்னு ஒரு குக்கிங் சேனல் போனேன். இப்போ இந்த டாப் குக்கு டூப் குக்குலேயும் நிறைய குக்கிங் டெக்னிக்ஸ் அண்ட் குக்கிங் டெக்னாலஜி, குக்கிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும். ஸ்பெஷலி வந்து ஆண்களுக்கு வேணும். ஏன்னா பெண்கள் கை பக்குவம், டக்கு டக்குன்னு போவாங்க, 4 இதை டப்பு டப்புன்னு செய்வாங்க. கைராசி வந்துடும். பெண்கள் கை பக்குவம், கைராசி. தலைக்கறி வந்து நான் அடுத்து செய்ய போகிறேன். தலைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த 50 வருஷத்தில் 10 வயசுன்னு வச்சுக்க, 50-55 வருஷத்தில் அதான் சின்னத்துறை நாகரத்னம்னு அவங்க கை பக்குவம். பாம்பேயில் இருக்காங்க. தலைக்கறி அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பாவோடு சாப்பிட்டா. அடுத்து குடல் குழம்பு. குடல் வந்து அது எங்கள் வடுவம்மாள் அண்ட் சுப்பிரமணியன்னு பாம்பேயில் இருக்காங்க. அவங்க வந்து இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஈரல் கலேஜிம்பாங்க ஹிந்தியில். ஈரல் நுரையீரலை வந்து கட் பண்ணி ஃப்ரை பண்ணி பாம்பேயில் சாயந்தரம் இந்த ஆடு தொட்டிம்பாங்க இல்லையா, அப்போ ஃப்ரெஷ்ஷாக வெட்டுவாங்க. 500 ஆடு 1000 ஆடு வெட்டுவாங்க. இப்போ இந்த 1000 ஆடை வெட்டிட்டு வரும்போது தெலுங்குக்கார பீப்புள் நேரடியாக போய் அந்த ஃப்ரெஷ்ஷாக சுடும். அப்படியே அந்த பாடியிலேருந்து எடுக்கும்போது ஹாட்டாக இருக்கும். அந்த நுரையீரலும் அந்த ஈரலையும் அப்படியே வாங்கிட்டு வந்து கலேஜின்னு விற்பாங்க வீட்டுக்கு வீடு பாம்பேயில். அது கரெக்டாக சாயந்தரம் 7 மணிக்கு கொண்டு வந்துடுவாங்க. அந்த 7 மணிக்கு கொண்டு வரும்போது அந்த கலேஜி எங்கள் சின்னம்மாள் பாட்டி, அவங்க சின்னும்பாங்க, எங்கள் பாட்டி பாம்பே பாட்டி. ஸோ அவங்க அந்த கலேஜியை சுட்டு வறுத்து கொடுப்பாங்க. சுட்டுனா அந்த எண்ணெயில் ஆயில் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. நான் அது ஒரு நாள் பண்ணுறேன். மாந்திலின்னு ஒரு ஃபிஷ் இருக்குது. அந்த மாந்திலி ஃபிஷ்ஷும் டால் ஃப்ரைன்பாங்க, டால்ம்பாங்க. சாதாரண பருப்பு, ரைஸு, மாந்திலி ஃப்ரை, அது வந்து நல்லாயிருக்கும். சிட்டிஸ் வைஸ் எடுத்திங்கன்னா நம்பர் 1 ஃபுட்டு குவாலிட்டி எனக்கு பிடிச்சது ஃபஸ்ட்டு பொள்ளாச்சி தான். பொள்ளாச்சியில் அவ்வளோ ஃபுட்டுக்கு பேர் போன ஒரு கலப்படம் இல்லாத தேங்காய் ஃபுட்டு, மட்டனாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், நாட்டுக்கோழியாக இருக்கட்டும், ஃபிஷ் அங்கே அவ்வளோதான் இருக்காது. ஆலியா டேம் சைடில் உள்ளது கிடைக்கும்.
பட் பெரும்பாலும் மட்டன் சிக்கன்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பொள்ளாச்சி நம்பர் 1, நம்பர் 2 தஞ்சாவூர், நம்பர் 3 திருச்சி வில்லேஜ் சைடில் நல்லாயிருக்கும். தஞ்சாவூருடைய குவாலிட்டி டெல்டா மாவட்டங்களில் மட்டன் நல்லாயிருக்கும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த ஃபுட்டை அனுபவிக்கும் போது தான் அந்த ரசனை தெரியும். ஸோ இப்போ இதை அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நான் பிரியாணிக்கு ஷீபா பிராண்ட் எடுத்துக்கிறேன். ஷீபா ப்ரீமியம் பிராண்ட் ஷீபா, கிளாசிக் ஷீபா பாசுமதி ரைஸ். அடுத்து நெய்யிக்கு வந்து நான் அமுல் எடுத்துக்கிறேன். பட்டா, சோம்பு, ஜோப்பில் ZOFF ஜோப்பு பிராண்டு நிறையா இருக்குது. டெய்லி குட்டு ஒரு நல்ல பிராண்ட், மிளகு, கிராம்பு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜோப்பு. இந்த பிராண்டு பட்டைக்கு இந்த பிராண்டு யூஸ் பண்ணுறேன். டால்ச்சினி, சின்னமான், அது பிராண்டு. இன்னும் என்னுடைய ஓன் பிராண்ட்ஸு கொஞ்சம் காலத்தில் எல்லாமே வரும். மில்க் மஸ்ட் கரு எடுத்துக்கிறேன். பாப்புலர் பிராண்ட் கார்வே சீட்ஸ். மறுபடியும் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பெப்பர், இதெல்லாம் கொஞ்சம் அசம்பிளிங் பிராண்டு. நம்மளே வாங்கி அசம்பிள் பண்ணி அதை இன்க்ரீடியன்ஸை இது பண்ணுவோம். கில்லி பிரியாணிக்குள்ளே போகலாம். இப்போ நான் என் வீட்டில் சமைக்கிறது ஸ்டுடியோ கிடையாது. இது நீங்கள் உங்கள் வீட்லேயும் இது மாதிரி எடுத்து போடலாம் வீடியோ. யூடியூப் சேனல் வந்து என்னுடைய சேனல் வந்து குக்கெல்லாம் நல்லா. இப்போ கொரியாவில் எடுத்திங்கன்னா ஒரே ஒரு சிம்பிள் டிஷ், அதை ஒரு 10 காய்கறிகளை அரிஞ்சு வச்சு அதுக்கு நடுப்புற ஒரு மட்டன் பண்ணுறாங்க. 25 லட்சம் பேர் அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. 25 லட்சம் பீஸ் குளோபலி பார்க்குறாங்க. டைட்டில் கார்டு போட்டு கொரியன்து ஒரு லேடி தான் சமைக்கிறாங்க. இங்கே லேடி நம்ம யூடியூப்பில் நிறையா இருக்குது. உங்களுக்கு டெக்னிக்கலாக உங்கள் திறமையை வெளிப்பண்ண இது ஒன் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன் ஃபார் யூ. உங்களை நீங்களே ப்ரமோட் பண்ணிக்கலாம், உங்கள் திறமைகளை ப்ரொமோட் பண்ணிக்கலாம் வித் பிராண்ட் சப்போர்ட்ஸ். நான் செலிப்ரிட்டியாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிறதில்ல. ஏன்னா அதில் சினிமாவிலையும் ஒர்க் பண்ணோம், சேனல்ஸ்லேயும் ஒர்க் பண்ணோம், யூடியூப்லேயும் ஒர்க் பண்ணோம், அப்புறம் ஓடிடிலையும் ஒர்க் பண்ணணும், வெப் சீரிஸும் ஒர்க் பண்ணணும். ஸோ 60 வயசில் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கிது. ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் தேடுதல் வேணும். நீங்கள் தேடலைன்னா கிடைக்காது. வேலையும் தேடி ஆகணும். நம்ம எங்கள் ப்ரொஃபஷன் அப்படி, சினிமா ப்ரொஃபஷன் தானாக பிராண்டிங் ஆக தான் தானாக வரும். பட்டை தீட்ட தான் வயிறு நல்லாயிருக்கும். அதனால் தேடுதல்ங்கிறது சினிமாவில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு 5 வருஷம் 5 to 7 வருஷம் நீங்கள் தேடுதல் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பிராண்டிங் பண்ணணும், உங்களை நீங்களே பிராண்டிங் பண்ணோம்னா அதுக்கு அதான் சொல்லுவாங்கள்ல, நம்ம திறமை கடவுள் நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லும்போது நம்ப மாட்டோம். நீங்கள் பிராண்டிங் பண்ணி மக்கள்கிட்ட சர்வீஸ் பண்ணுங்கள். சர்வீஸிங் பிராண்ட் சர்வீஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்களே ப்ரமோட் பண்ணிங்க. யாரோ எப்படியோ போகிறாங்கன்னு சொல்லிட்டு யாரையும் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. யாரையும் நீங்கள் வசதி பேசாதீங்க. யுவர் செல்ஃப், நீங்கள் தான் தி பெஸ்ட். சர்வீஸ் பண்ணுறவங்கள வாழ்த்தணும். சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் பண்ணுறவங்க 20லேருந்து 25 வயசு வரையும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வரல. சோசியல் சர்வீஸுங்களாம் நிறைய. அவங்க வந்து இந்த எஜுகேஷன் முடிச்சுட்டு சினிமா ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இந்த உலகத்தில் ஒரு தமிழ்காரங்க ஹாலிவுட் நடிகர் ஆகலாம், ஒரு ஜாக்கிஷன் ஆகலாம், ஒரு தமிழ் நடிகர், ஒரு இளைஞர், ஒரு பேர் என்ன, ஒரு சல்மான் கான் ஆகலாம், ஒரு ஷாருக் கான் ஆகலாம், ஒரு ரஜினி சார் ஆகலாம், ஒரு கமல் சார் ஆகலாம். அவ்வளோ பெரிய வேக்கண்ட் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அதனால் அதை ஒவ்வொருத்தரும் பார்ட் டைமாக ஸ்பேர் டைமாக நீங்கள் இந்த மீடியாவில் உள்ள 24 கிராஃப்ட்ஸ்ன்னு போனாங்க, அதை கற்றுக்கங்க. விஷுவலேஷன் பண்ணிக்க நிறைய இருக்குது. விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும். படித்து தான் வர. ரஜினி படிக்கலை, நான் பெரிய படிப்பெல்லாம் படிக்கலை. ஒரு கிராஜுவேஷன் படித்தேன். ஆக்சுவலி நான் 9th வரலையும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னுடைய படிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக டச்சிங்காக இருந்துச்சு. ஃபுல் கொடுக்கல, நான் எனர்ஜி கொடுக்கல. மேபி நான் படிக்காததுனால என் சன்னு வந்து நல்ல நாலேஜு, கடவுள் புண்ணியத்தில் நீட் எழுதுகிறான், இனிமேல் நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறான். மேபி அவனுக்கு பிடிச்ச படிப்பு MBBS. எனக்கு அவனை ஜட்ஜ் ஆக்கணும்னு பேராசை.
பட் பாப்பா ஃபஸ்ட்டு டாக்டர் ஆகட்டும், ஜட்ஜ் ஆகட்டும், காட் இஸ் த கிரேஸ். படிக்கிற வயசில் நீங்கள் 25க்குள்ளே முடிச்சிருங்க உங்கள் படிப்பை. அதுக்கு மேலே நீங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். என் சிஸ்டரை வந்து நான் படிக்க வச்சேன் 5வது டிஸ்கன்டினியூ. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு 8வது வரையும் படிக்க வச்சேன் சிஸ்டரை. நான் சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என் சிஸ்டரை 3 வருஷம் படிக்க வச்சேன். என் ஒய்ஃபு வந்து எம்காம் எம்ஃபில் 55 வயசில், அவங்க 52 வயசில் இப்போ அவங்கள லாயருக்கு படிக்க வைக்கிறேன் பணம் கட்டி. நஷ்டமோ லைஃப்பில் லாயர்னு ஒரு ப்ரொஃபஷன் இருந்தால் நல்லது, அவங்கள படிக்க வைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் 25க்குள்ளே அந்த எஜுகேஷன் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்போ தான் விளையாடுத்தனம் இருக்கும், அப்போ தான். ஸோ ஏதாவது ஒன்று கற்றுக்குங்க 25க்குள்ளே லைஃப்பில். பிஃபோர் மேரேஜ் நீங்கள் ஒரு டெக்னிக்கல் ஏதாவது கையில் வச்சுங்க, கைத்தொழில், எனி தொழில். குக்கிங் கூட வச்சுக்கலாம், குக்கிங் தி பெஸ்ட். குக்கிங் வச்சுக்கங்க, யூடியூப்பில் போடலாம். இப்போ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ ப்ராசஸிங்கில் போகும்போது நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்கன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நம்ம ஆர்கன்ஸ் வந்து கிட்னி, லிவரு, லங்ஸு, பேன்க்ரியாசிஸு, கண்ணுக்கு தெரியாத நம்மளுடைய ஆர்கன்ஸு, அதுதான் நம்ம ஃபேக்ட்ரி, அதுதான் நம்ம லைஃபு. ப்ரைஸஸ் ஆர்கனுக்கு ப்ரைஸை பார்க்காதுங்க. மோஸ்ட்லி நீங்கள் ஒய்ஃபோட அம்மாவோட உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது, ஏன்னா அவங்க சமையல் வேறு. ஒய்ஃபோட உங்கள் டாட்டர்ஸ் இருந்தால் அவங்களோட வச்சுக்கோங்க, கற்றுக் கொடுங்க அவங்களுக்கு. ஒய்ஃபு, டாட்டர்ஸு, சிஸ்டர்ஸு, இவங்களோட சேர்ந்து ஃபேமிலியில் சமைக்கும் போது உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு கிடைக்கும். நான் இப்போ என் ஒய்ஃபோட டிஷ்ஷு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து என் கொழுந்தியார்ஸு, என்னுடைய சிஸ்டர்ஸு எல்லாரோடையும் குக்கிங் வீடியோ சேனலில் போடுவேன். மேபி யார் வீடியோவில் வர்றாங்களோ வீடியோவில், இல்லாட்டி டாக்கிங்கில் எடுத்துக்கலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக சுற்றி இன்னும் வீடியோக்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரசிச்சுக்கிட்டே இருங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல விஷயம் எதுவோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், கெட்ட விஷயத்தை விட்டுருங்க. மனிதன் வந்து 99% வந்து கற்றுக்கிறான், 100 இயர்ஸ் வரையும் கற்றுக்கிறான். ஸோ ரொம்ப ஹியூமன் தான் நம்ம. தப்புகள் நடக்கும், பிழை நடக்கும். அதை யூ லேர்ன் த ப்ராசஸ், யூ என்ஜாய் த லைஃப். எவ்வளவோ தோல்விகள் நான்லாம் பட்டிருக்கேன், அப்டவுன்ஸ் இருக்கும். உங்களை விட பொறுமைசாலி உலகத்திலே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ தோல்விகளையும் தாங்கணும். நான் யூடியூப்பில் என்னுடைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போடுறேன். அது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு உதவும். ஒரு லைனும் ஃபஸ்ட்டு வரும். இப்போ ஷேர் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.